9th சம் கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க, எ கார்டன் ரோலர். ஓகேவா. ஸோ ஒரு ரோலர் இருக்குது. ரோலர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும்ல. ஓகேவா. உருளை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரோலரு. ஹூஸ் லென்த் இஸ் 3 மீட்டர். அந்த ரோலருக்கான லென்த் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் லாங். அப்படின்னா என்னது, ஹைட்டுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ ஹூஸ் டயாமீட்டர் இஸ், இதோட டயாமீட்டர் வந்து 2.8 மீட்டர். ஓகேவா. ஸோ 2.8 மீட்டர் டயாமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் பாதி. ஓகேவா. ஸோ இதில் பாதினா எவ்வளோ வரும், 1.4 அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ இஸ் ரோல்டு டு லெவல் எ கார்டன். ஹவு மச் ஏரியா வில் இட் கவர் இன் 8 ரெவல்யூஷன். 8 தடவை சுற்றி வரத்துக்கு எவ்வளோ ஏரியா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த இந்த ரோலர் இது பார்க்க எப்படி இருக்குது, சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி 8 ரெவல்யூஷனுக்கு எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாருங்கள். நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் வந்துட்டு எவ்வளோ, 2.8 மீட்டர். ஓகேவா. ஸோ நீளம் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு வந்துட்டு 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆரம் கண்டுபிடிச்சிக்கணும். உடைய ஒரு சமன்பாட்டு உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. உருளை அப்படின்னா சிலிண்டர். ஓகேவா. ஸோ உருளையை வச்சு போடுறோம். 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும். ஸோ எத்தனை சுற்றுகள் கேட்குறாங்க, 8 சுற்றுகளில் எத்தனை பரப்பு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஓகே. இப்போ நம்மளுக்கு நான் இப்போ எழுதியிருக்கிறது தான் கொடுத்துருக்க கிவன். ஓகேவா. ஸோ உருளை அப்படின்னா சிலிண்டர். ஸோ ஏரியா சிலிண்டருக்கான ஃபார்முலா வந்துட்டு என்னது, 2πr/h. ஓகேவா. ஸோ அப்போ இதான் ஃபார்முலா. ஸோ ஏரியா வந்துட்டு என்னன்னு தெரியாத அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 × பைக்கு பதிலாக 22/7 எழுதிக்கலாமா. ஸோ ரேடியஸ் வந்துட்டு என்ன, நம்மளுக்கு டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் அப்படிங்கிறப்ப அதில் பாதி. ஓகேவா. ஸோ அப்போ 2.8ல் பாதி வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1.4. அப்போ r = 1.4 மீட்டர். ஓகேவா. ஸோ மீட்டர்னால் மீட்டரில் தான் எழுதிக்கணும். ஸோ 1.4 × ஹைட்டு வந்துட்டு எவ்வளோ, 3. ஓகேவா. 1/7 = 7, 0.2, 14 வந்துட்டு 2 டைம்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண முடிஞ்சால் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 2 2s are 4, 4 3s are எவ்வளோ, 12. இப்போ 1.2 × 22. ஓகேவா. ஸோ இப்போ இதில் எடுத்து இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா. 2 2s are 4, 2 2s are 4, 1 2 1 2. அப்போ 4 6 2. ஓகேவா. ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட்டா, அப்போ 26.4. ஓகேவா. ஸோ அப்போ ஏரியா வந்துட்டு எவ்வளோ, ஒரே ஒரு ரெவல்யூஷனுக்கான ஒரு தடவை சுற்றுறதுக்கான ஏரியா வந்துட்டு 26.4. ஓகேவா. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, 8 தடவை சுற்றினா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 8 4s are 32க்கு 2 பேலன்ஸ் 3. அடுத்தது வந்துட்டு 6 8s are 48. 48ஓட ஒரு 3 ஆட் பண்ணோன்னா 49 50 51. ஸோ 1 பேலன்ஸ் 5. 2 8s are எவ்வளோ, 16. 16ஓட ஒரு 5 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 21. 211. ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கா, அப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சுக்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போ 8 ரெவல்யூஷனுக்கான ஏரியா வந்துட்டு எவ்வளோ, 211.2 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா தானே, அதனால் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஓகேவா. புரிஞ்சுதான் இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.